நிகழ்வுகள் தொடர்கிறது. காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உங்க நாட்டிலே, நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, உந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மடிகணினி கொடுத்து மாணவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜெயலலிதா இன்று சென்னை திருவேற்காட்டில் இலவச திருமணம் நடத்தியதையொட்டி இன்று பள்ளி செல்லும் மாணவர்களை பள்ளிக்கு செல்ல விடாமல் அதிமுக அமைச்சர்கள் நிறுத்தி வைத்ததுடன் அவர்களை கட்டாயப்படுத்தி ஜெயலலிதாவின் புகழ் பாடுமாறு வற்புறுத்தியும் உள்ளனர். இப்படி காவல்துறையினரின் வற்புறுத்தலின் பேரில் மாணவிகள் அனைவரும் மனமில்லாத ஜெயலலிதாவை புகழ் பாடினர். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கூடியிருந்து முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல இன்று நடைபெற்ற திருமணம் எத்தனை போலியானது என்று மக்கள் அனைவருக்கும் தெரியாது. ஆம், அதிமுக தான் மக்களை ஏமாற்ற நாடகம் ஆடுகிறது என்றால் அவர்கள் நடத்தி வைத்த திருமணமும் அப்படிதான். இன்று நடந்த 1006 திருமணங்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் 4 மற்றும் 5 முறை திருமணமானவர்கள். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்படி ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு வந்திருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு பேனர்கள், புதிதாக போடப்பட்ட சாலைகள், வாழ்த்து பாடல்கள் போன்ற ஆடம்பர செயல்கள் தேவைதானா என்று ஓட்டு போட்ட பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.
என்று ஓட்டு போட்ட மக்களின் தலையில் சுமையை ஏற்றிக்கொண்டே செல்லும் முதலமைச்சர் ஜெயலலிதா நடத்தும் நாடகங்கள் என்று முடிவுக்கு வரும் என்ற கேள்விக்குறியுடன் இன்றைய நிகழ்வுகள் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்த உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி நிகழ்வுகள் கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in.